கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற நம்முடைய உபவாச கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏராளமான தேவ பிள்ளைகள் வாஞ்சியோடு தாகத்தோடு வந்து கலந்து கொண்டார்கள். வந்திருந்த ஒவ்வொருவரையுமே கர்த்தருடைய வல்லமை தொட்டது. ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு அவர்கள் திரும்பி சென்றார்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 44வது வசனம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இயேசு மகாராஜா சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, குமாரனாகிய கிறிஸ்துவே தம்முடைய எல்லா காரியத்தையும் பிதாவினுடைய ஆளுகையில தான் விட்டு கொடுத்திருக்கிறாரு. அவரை நோக்கி இயேசுவே என்று சொல்லி அழைத்து அவரை பின்பற்ற வேண்டுமானால் யார் இப்படி பின்பற்றுவார்களாம்? பிதாவாகிய தேவன் அவனுடைய இருதயத்தை இயேசு கிறிஸ்துவின் பட்சமாக மாற்றி வைக்க வேண்டும், திருப்பி வைக்க வேண்டும். பிதா அவனை இழுத்து கொள்ள வேண்டும். அப்பதான் அவன் குமாரனை நோக்கி ஓடி வருவான் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, அவர் சொல்றார் பாருங்களேன், அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதை என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தமாயிருக்கிறது. அடுத்த வசனத்துல அதான் அழகா திட்டமா திரும்பவுமா சொல்றாரு பாருங்களேன். பிதா அவருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களை அவர் இழந்து போகாமல் அவர்களை கடைசி நாளை எழுப்புவதுதான் அவருடைய சித்தமாயிருக்கிறது. எழுப்பி நித்திய காலமாக அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்றுதான் பிதாவினுடைய சித்தம். அப்படி என்றால் ரட்சிப்பு கர்த்தருடையது. நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம ரட்சிப்பு என்பது மனிதர்களுடைய கையில இல்லவே இல்லை. நம்ம விரும்பி நம்ம எதிர்பார்த்து ஒருவரை ரட்சிப்புக்குள்ளாக திருப்பவே முடியாது. நம்ம கதறி ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரை நோக்கி தேவனை நோக்கி அழுது புலம்பலாம், ஜெபிக்கலாம். குறிப்பிட்ட நபர்களுடைய இருதயத்துல மாற்றம் வேணும், அவர்கள் ரட்சிக்கப்படணும் என்று சொல்லி நம்ம கதறி உபவாசம் இருந்து நீங்க ஜெபம் இருக்கலாம். ஆனால் ரட்சிப்பு கர்த்தருடையது. யோனா தீர்க்கதரிசி புரிந்து கொண்டார் இல்லையா? அங்கு நினிவே பட்டணத்தை அழிக்க போறேன் என்று சொல்லி தேவன் சொன்னார். ஆனாலும் அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பி ரெட்டுடுத்தி சாம்பல்ல தங்களை தாழ்த்தி அவருக்கு முன்பாக தங்கள் கீழ்களை விட்டு மனம் திரும்பின பொழுது பிதாவாகிய தேவன் அவர்கள் மேல் மனஸ்தாபப்பட்டு அழிக்கிறத விட்டுட்டாரு. அவர்கள் மேல கிருபையாயிருந்தார் என்று பார்க்கின்றோம். அப்போ ரட்சிப்பு கர்த்தருடையது. எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன் என்று சொல்லுகின்றார். அப்போஸ்தலர் காலத்துல கூட அருமையான ஒரு வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கையிலும் 16வது அதிகாரத்துல 14வது வசனம் பாருங்க. அப்பொழுது தியாத்திரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனா அங்க பாருங்க எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அந்த லீதியாள் என்கிற ஒரு பெண்ணுடைய இருதயத்தை கர்த்தர் பவுலுடைய வார்த்தைகளை கவனிக்கும்படி கேட்கும்படியாக அவளுடைய உள்ளத்தை திறந்தார் என்று எழுதியிருக்கிறது. திறந்தாராம். உள்ளத்துல அப்படியே அந்த கொழுந்து விட்டு எரிகிற தன்மை. அந்த ஊழியக்காரர் பேசி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையை கேட்டு அப்படி இருதயத்துல அதை உணர்ந்து ரட்சிப்புக்கு ஏதுவாக தன்னுடைய இருதயத்தை திறந்து கொடுப்பது இது பிதாவாகிய தேவன் அருளுகின்ற ஈவு. பிரியமானவர்களே, ரட்சிப்பு கர்த்தருடையது. கிறிஸ்து அப்படிதான் சொல்லி இருக்கிறார். பிதா ஒருவனை தன் பக்கமா இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான் என்று சொல்லி. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே தியானித்த உங்களுடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, நீர் ஆண்டவரே ஜனங்களுடைய இருதயத்தை பிதாவாகிய தேவன் பட்சமாக திருப்பாவிடில் ஒருவரும் ரட்சிப்படைய மாட்டார்கள். ஆண்டவரே, இதோ தேவ பிள்ளைகள் யாருக்காக, யாருடைய ரட்சிப்புக்காக உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ
தங்களுடைய குடும்பத்தார், தங்களுடைய வீட்டில் இருக்கின்ற ஆண்டவரே தங்களுடைய குடும்பத்தாருக்காக யாரெல்லாம் பாரத்தோடு உம்மை நோக்கி அவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ தகப்பனே, நீர் அவர்களுடைய இருதயத்தை எல்லாம் நீர் திருப்புவீராக, பட்சமாய் திருப்புவீராக. பிதாவாகிய தேவரீர் நீர் அவர்களை பக்கமாக இழுத்து கொள்ளுவீராக. கர்த்தாவே, நீர் அற்புதங்களை செய்து அருளி ரட்சிப்பை கொடுத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.